நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியோ ஒரு வழியா அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட ஆதாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் எண்ணின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோக நியூஸுங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னபூரணி வரவழியே ரவுடிங்களை வச்சு கடத்தப்படுறாங்க. முக்கியமா அதுக்கு முழு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேனேஜருங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு போன் பண்ணி இந்த மாதிரி அன்னபூர்ணி பாட்டி எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க கோர்ட்ல போயிட்டு தான் சப்மிட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நீ எப்படியாவது அவங்கள கடத்திடணும், ஆள் வைப்பியோ யார் வைப்பியோ அது உன் பிரச்சனை, கடத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. சரி மேடம் ஏதோ ஒன்று பண்றேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இந்த மேனேஜர் எதுக்காக இவ்வளவு எஃபெக்ட் போகணும், நம்ம ராஜேஸ்வரிக்காவது சொத்து வருது, அது மூலியமா பல கோடி வருது, ஆனா அந்த மேனேஜருக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க. நம்ம மேனேஜர் வந்து எல்லாமே பக்காவா நீ செஞ்சு முடிச்சேன்னா கேரளாவில் இருக்க எஸ்டேட்டு உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே எப்படி இருந்தாலும் ஒரு 5 கோடி வரும். அதனால மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இதை எப்படியாவது நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு போக்கஸோட முழு முயற்சியோட நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தாங்க அவங்களோட முட்டாள்தனம் இன்னும் அவருக்கு புரிய காணும். கூட போறத தம்பின்னு கூட பார்க்காம சொத்துக்காக கூட பிறந்த தம்பியவே ஜெயில தள்ளி கழித்தெண்ண வைக்க நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி 3 கோடி ரூபாய் சொத்தை எடுத்ததும் தான் குடின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா அதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் வச்சுன்னு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தலைவன் மேனேஜர் இருக்காருல்ல, அவரு இருந்தானே எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதும் எனக்கு சொத்தை கேட்டு போவோம், அந்த சமயத்துல இவனால எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு இவனும் கூட்டு கல்வானின்னு சொல்லிட்டு இவனையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு 10 லட்சத்தை அடிச்சு விட்டு அந்த போலீஸ்காரன் ஒரு பக்கம் ஓகே மேடம் நீங்க எது சொன்னாலும் ரைட்டு மேடம், லெப்ட்னா லெப்ட் ரைட்டுனா ரைட்டு ஸ்ட்ரைட்டுனா ஸ்ட்ரைட்டு மேடம், நீங்க சொல்றதான் மேடம்ங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லி விட்டுருவோம். இதுக்கு மேல அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இப்போ என்ன நடந்துச்சு, அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கலாம் வாங்க. நம்ம அன்னபூர்ணி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ரவுடிகளோட கடத்தப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துக்கு திடீர்னு ஒரு டிரைவர், அதாவது கார் டிரைவர் திடீர்னு மாசம் வந்து அப்படியே சும்மா கிளாஸா இறங்குறாரு. கார் டிரைவர்னு சொன்னதுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அந்த மாசு கிளாஸான ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் தாங்க. வந்ததோட மட்டும் இல்லாம அங்க அன்னபூர்ணி போறத பார்த்து அந்த ரவுடியில அடிச்சு பிடிச்சு அது துவைச்சு எடுத்துட்டு உடனே அன்னபூர்ணியை காப்பாத்துறாங்க. என்ன பாட்டி என்ன ஆச்சு அன்னபூர்ணி கிட்ட கேட்க, உடனே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை எதாட்டையும் சொல்லி இந்த மாதிரி மல்லி எட்டு போயிட்டு சப்மிட் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே நான் வாங்க உடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்லயே ஏத்தின்னு போறாங்க. நம்ம அடியல்கள் இருந்து ஒரு பக்கம் அன்னபூர்ணி நாங்க கடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே போன் பண்ணி சொல்லிட்டாங்க. இதனால ஒரே சந்தோஷம் ராஜேஸ்வரிக்கு. மல்லி அன்னபூர்ணி கிழமை கடத்தியாச்சு, உன்னால என்னடி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இது தாண்டி காசு சாம்ராஜ்யம்ன்றது. காசு இருக்கிற வரையும் எங்க எந்த நேரத்துக்கு வேணாலும் எங்க வேணாலும் சும்மா டக்கு 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 டக்குன்னு தாவலாம். காசு இல்லைனாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்கிட்ட காசு லட்சக்கணக்கில் இருக்குடி, இனிமே நான் தாண்டி இங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா திமுற அகங்காரமா பேசின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. என்னமா ராஜேஸ்வரி இன்னும் ரியாலிட்டி தெரியாம இருக்கே, நீ இவ்வளவு நேரம் நினைச்ச பாத்துனதுனா ட்ரைலரு, இனிமே தானே மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் உள்ள கூட்டின்னு போறாரு. மேனேஜர் பார்த்துட்டு பக்குனா இருக்கு. உடனே போன் பண்ணி மேடம் எப்படி வந்தானே தெரியல, அந்த ராஜேஸ்வரி அன்னபூர்ணி திரும்ப வந்துக்கிறாங்க மேடம் சொல்லிட்டு ஆட்டா முட்டா பாயில உங்ககிட்ட நான் என்ன வேலை சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரவுடியில போன் பண்ணா, சார் எவ்வளோ ஒருத்தர் ஹீரோ மாதிரி வந்தான் சார், இவங்களை அப்படி இப்படி நான் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டான் 10 பேரு, ஒன்னும் பண்ண முடியல, அடிச்சு தோசி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏடா இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, என்ன சார் இதுல வெக்கம், எங்களெல்லாம் ஒருத்தன் அடிச்சு தோச்சான்றது எங்களுக்கு பெருமை, இது வரைக்கும் யாருமே எங்க மேல கை வச்சது, ஆனா இவன் கை வச்சிட்டா, இவனை சும்மா விடுவாங்கன்னு நினைச்சீங்களா, எதனா ஒண்ணு பண்ணுவாங்க, டே இதுக்கு மேல நீ எது பண்ணி எனக்கு யூஸ் இல்லையாடா. இப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாம் வக்கீல் வாட்டி பாத்துட்டாரு. அடுத்த செகண்ட் ராஜேஸ்வரி அரெஸ்ட் பண்ண சொல்லி மறுபக்கம் மேனேஜருக்கு கழுத்துல கையை கட்டு சொல்லி வாழ்க்கையை போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, இதுக்குதான் சொல்றது தானாடா விட்டாலும் தன் தசையாலும் சொல்லிட்டு நீங்க என்னதான் தப்பு செஞ்சு வச்சிருந்தாலும் நீங்க அதை காட்டி கொடுக்கறதுனாலும் உங்க செயல்பாடும் உங்களோட பாவ செயலும் எப்படி இருந்தாலும் காட்டி கொடுத்துருங்க. நம்ம அன்னபூர்ணி எண்மை காட்டுதா வக்கீல் பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் என்னமா இந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட பிறந்த ஜென்மங்கள் இருக்கு, எப்போ பாப்பா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் யாருக்கிட்டே இருந்தாலும்
கூடவே இருந்து கும்மி அடி தம்பி கும்மி அடி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடி அப்படின்ற மாதிரி நல்லா கும்மி அடி சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நம்மள அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் 3 விஷயம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம மல்லி சீரியல் 10:30 வருதுங்க. அந்த சமயத்துல டான்னு டைம்ல உட்காந்து டான்னு பார்த்து ஒரு பக்கம் தூக்கத்தை கெடுத்துற நண்பர்களா நீங்க, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற முழு விவரங்களையும் நம்ம சேனல் அப்படியே சும்மா ரிவ்யூன்ற பேர்ல அப்படியே சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சு விடுவோம். நீங்க அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் டயர்டே இல்லாம சந்தோஷமா முன்கூட்டியே தூங்குறதுக்கான அரிய வாய்ப்பா இதை எடுத்துக்கலாங்க. சரி இருக்கட்டும், நாங்க டைரக்டா போய் பார்த்தோம்ன்றவங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு, நாளைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.